Hello friends, welcome to my weight loss recipes channel. இன்னைக்கு நம்ம weight loss ரெசிபில ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் friends பார்க்க போறோம். weight loss எடுக்கிறவங்க எப்பவுமே ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணி எண்ணெய் இல்லாம இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு கிடையாது. ஹெல்த்தியா ஆரோக்கியமா கொஞ்சமா எடுத்துக்கிட்டீங்கனாலே அளவா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம செய்யற இந்த காயை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க weight loss ரெசிபிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல ஒரு அரை மணி நேரமா இல்ல ஒரு 10 நிமிஷமோ ஊற வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவும் ஒரு 20 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ண போற காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் தான் சேர்க்கிறோம். இந்த பச்சை சுண்டைக்காயை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 விசில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை லைட்டா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்ல மத்து வச்சு லைட்டா கடைஞ்சிக்கோங்க. சில பேருக்கு அந்த சுண்டைக்காய் நெட்டா இருக்கிறது பிடிக்காது, எடுத்து போட்டுருவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, மிக்சியில போட்டு லைட்டா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது டேஸ்டும் நல்லா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல கடலை எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 6 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி தோலோட ஆட் பண்ணிக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிக்கிட்டு ஒன்று பாதமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க பருப்பை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் பொட்டேட்டோ மேஷர் வச்சு தான் மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் ஒன்றும் பாதமாக தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஒரு 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி நிறைய வேணாம், சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஒரு அரை கப் தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த குழம்பு என்ன பதத்துக்கு வேணுமோ அது அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்க வேணாம், இது கூட்டுன்றதால ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். அவ்வளவுதான். இதை இப்போ இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இடையில கொஞ்சம் கிண்டி விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் வச்சு அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். சப்போஸ் தேங்காய் வேண்டான்றவங்க இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம். சும்மா ஒரு நிமிஷம் கொதி வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி இது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க என்ன குழம்பு மாதிரி சாப்பிட்றதுன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி கூட்டு செஞ்சு இது நீங்க ஹெல்த்தியான தோசை இட்லி கூடவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.